அதாவது இவங்க வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் திமுக பலியாக முடியாது. நெறியாளர் தெளிவாக கேட்குறாரு, பாஜகவுடன் நட்புன்னு பேசப்படுதே அப்படிங்கிற கேள்விக்கு கனிமொழி சோமு அவர்களுடைய பதில், நட்பு எதிரின்லாம் அரசியலில் கிடையாது. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்க என்ன செய்யணுமோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும், தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை திமுக செய்யும். அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட். இதில் எங்கே வந்து பாஜகவோடு நாங்கள் இணங்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறது? ஒரே ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் வந்தே மாதரம் குறித்து ஒரு பில்லு பார்லிமெண்ட்டில் டேபிள் ஆகுது. அந்த பில்லு டேபிள் ஆகும் பொழுது எங்களுடைய எம்பி, சிட்டிங் எம்பி அண்ணன் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த நாட்டை பிரிவினைக்கு உட்படுத்தினது 2 ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று சாவர்கர் அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் சொல்லிட்டா நாங்கள் அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒத்துக்கிறோம். அது முடியாதுல்ல, அந்த கட்ஸ் இல்லைல்ல. அப்புறம் எங்க திமுக நெருங்குது. நீங்க காங்கிரஸையும் விசிகாவும் இடதுசாரிகளும் உங்க பக்கம் வச்சுக்கிட்ட காரணத்தினாலேயே உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கலர் வந்துடாது. நீங்க களத்துல இறங்கி எதிர்க்கணும். திமுக வந்து காங்கிரஸ் கூட இருந்ததுனால பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. பை டிஃபால்ட் திமுக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததுனால தான் அந்த அலையன்ஸ் வந்து ஜெல்லானது. நீங்க உடனே 2001 போயிடக்கூடாது. 2001 அந்த என்டிஏ முடிஞ்ச பிறகு நாங்கள் இனிமேல் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலம் அந்த ப்ராமிஸ் வந்து நாங்க காப்பாத்திட்டு வரோம். 2014 இதே மாதிரி சொன்னீங்க. 2014 இதே மாதிரி சொல்லுங்க, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று காங்கிரஸோட சொன்னீர்கள். 6வது மாசம் கூட்டணி வைத்தோம். ஒரே விஷயம், எஸ், காங்கிரஸோடு கூட்டணி வச்சோம். எதுக்கு வச்சோம்? இந்தியா முழுக்க ஒரு அதாவது இந்த நாட்டில் எமர்ஜென்சி தொடங்கி ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகான கலவரம் வரைக்கும் அதிகமாக பாதிக்கப்பட்டது காங்கிரஸால் பாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா பிஜேபி மாதிரியான ஒரு ஒஸ்ட் கம்யூனல் ஃபோர்ஸ் இந்த நாட்டை கைப்பற்ற கூடாதுங்கிறதுக்காக எங்க பெயினை தூக்கி ஓரமா போட்டுட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சோம். இன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு முன்னணியை விட ஒரு 2 மந்திரி பதவி முக்கியம்னு காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போயிருக்கு. அதையும் இதையும் நீங்க ஒண்ணுபடுத்தி பார்க்க முடியாது. இன்னொன்னு, அண்ணா வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா நானும் குறுக்கிடுவேன். இல்ல அவர் குறுக்கிடல. அடிப்படையில் சில விஷயத்துக்கு வரணும். அவங்க இங்க எதுக்கு எடுத்தாலும் 75 வருஷமா செய்யல, 60 வருஷமா செய்யல, நீங்க வந்து 75 நாள்ல கேட்குறீங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு 2014க்கு போகணும். நீங்க 2014 எதை பாஜகவை நோக்கி கேட்டாலும் நேரு காலத்திலிருந்து ஆள்ற காங்கிரஸ் செய்யாததை நாங்க உடனே கேட்குறீங்களே, எங்களை காங்கிரஸை கேட்காம விட்டீங்களே, எங்களை கேட்குறீங்களேன்னு பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பேட்டர்ன் ஆஃப் நரேட்டிவ் செட் பண்ணாங்களோ அதே பேட்டர்ன் ஆஃப் நரேட்டிவை தமிழ்நாட்டில் தாவேக்கா எடுக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் என்ன பேசுறாரு, பாலன் இல்லம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. பாலன் இல்லம் ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸ், அது கட்சியினுடைய பிரைவேட் ஏரியா. அந்த ஏரியாவில் கொடுக்கறதுக்கு எதுக்கு உங்களுடைய அனுமதி? அதை நீங்க ஒரு ரோட்ல இறங்கி போராடுறதுக்கான அனுமதியை கொடுத்துருந்தீங்கன்னா, மெரினாவில் கூடுறதுக்கான அனுமதியை கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்க போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, ஆதரவா நிற்கிறீங்கன்னு அர்த்தம். மெரினாவுக்கு பூட்டு போட்டீங்க, 4 பேர் 5 பேர் தாண்டி மெரினாக்குள்ள போக முடியாத அளவிற்கு போலீஸை குவிச்சிங்க. மதுரையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ்குள்ள படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர் தலைவர்களை உள்ள பூந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட்னு தூக்கி பாதுகாப்பு இதில் வச்சிங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எந்த மாணவர் போராட்டத்திலையும் நடக்காத அளவுக்கான கொடுமைகளை நீங்க நடத்துறீங்க. டெல்லியில எப்படி வந்து டேக் இல்லாத போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டிலையும் டேக் இல்லாத, நேம் டேக் இல்லாத போலீஸை வச்சு மாணவர்களை கைது பண்ணீங்க. திருவொற்றியூர்ல ஒரு கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்த மாணவர்களை கல்லூரி வாசல்லே வச்சு கைது பண்ணீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நாங்களும் ஆதரவா நின்னோம் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமான நாடகம். அங்க யூனியன் மினிஸ்டர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாருங்கிற செய்தி வந்த உடனே இங்க அமைச்சர் இங்க உள்ள வராரு. இது வந்து ஒரு வெளிப்படையா பார்த்தாலே தெரியலையா இது ஒரு நாடகம் அப்படின்னுட்டு. அடுத்தது வாங்க, அவ்வளவு உங்களுக்கு உண்மையிலே நீட் எதிர்ப்பு குறித்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னைக்கு, அதாவது தீகாவுடைய அந்த வாகன பரப்புரைங்கிறது போராட்டம் கிடையாது, நீட்டுக்கு எதிரான போராட்டம் கிடையாது, அது ஒரு பரப்புரை, அது ஒரு சாதாரண ப்ரொபகேண்டா. அந்த ப்ரொபகேண்டா மார்ச்சுக்கு கூட அனுமதி மறுக்கிறீங்க. 10 நாளைக்கு முன்னாடி மறுக்கல, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வீட்டு கதவை தட்டி, மாவட்ட தலைவர்களுடைய வீட்டு கதவை தட்டி அனுமதி மறுக்கிறீங்க. இன்னைக்கு கோர்ட்ல இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்குது. இன்னைக்கு கேஸ்ல வந்து என்ன சொல்றீங்க? அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லல, இன்னைக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நிக்கிறீங்க. ஒரு வாகன பரப்புரைக்கு கூட அனுமதி கொடுக்காம நாங்க நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு போடுவதற்கு பெயர் அப்பட்டமான நாடகம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து 7.5 கொடுத்தாரு, அதை கூட திமுக செய்யலன்னு. திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீட் நடக்கல சார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நீட் நடந்துச்சு, அதனால அதுக்கு ஒரு நிவாரணம் தேவைங்கிறதுனால 7.5 கொடுத்தாரு. அந்த 7.5 கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கும் பொழுது கவர்னர் ஆபீஸ்க்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு நீங்க ஜிஓ போடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணது எங்களுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். அதனால வந்து எங்களுக்கு இதுல ரோல் இல்லை அப்படிங்கறத பத்திலாம் பேசுறதுக்கு தாவேக்காவுக்கு அடிப்படை தகுதியே கிடையாது. திருப்பி ஒரு விஷயம் சொல்றது, ரகசியம் என்னாச்சு அப்படின்னுட்டு. நீட் ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க என்ன போய் போர் புரிய முடியுமா?
பிரதமருக்கு எதிராக சண்டை போட முடியுமா? கத்தி எடுத்துட்டு போய் இல்ல ஏதாவது ஆயுதம் எடுத்துட்டு போய் சண்டை போட முடியுமா? அரசியல் அமைப்பு ஜனநாயக ரீதியா எதை அனுமதிக்குதோ அதை நாங்க செய்வோம் அப்படின்னோம். அவங்க எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒரு மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த மசோதா திரும்பி வந்ததை 2வது முறை நிறைவேற்றி அனுப்பியிருந்தா அன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்கும். ஆனா அதை அவங்க மறைச்சாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல நாங்க அப்படி மறைக்க மாட்டோம், டிரான்ஸ்பரண்டா இருப்போம் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு, அந்த மசோதா நிறைவேற்றுறதுக்கு முன்னால ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்தினுடைய கருத்தின் அடிப்படையில் அந்த மசோதாவை நிறைவேற்றுவோம். அதாவது ஒரு மசோதாவை நாளைக்கு ஸ்க்ரூட்டினி போகுது, ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி போகுதுன்னா பேக் பண்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஏகே ராஜன் கமிட்டி ஏகே ராஜன் கமிட்டி தான் அந்த அடிப்படையில் தான் கட்சியாவும் நாங்க செயல்பட்டு இருக்கோம், ஆட்சியிலிருந்து செயல்பட்டு இருக்கோம். கட்சியா உண்ணாவிரதம் இருந்திருக்கோம். ஒரு சிட்டிங் அமைச்சர் வந்து உண்ணாவிரதத்திலிருந்து பதவியே போனாலும் பரவாயில்லன்னு உண்ணாவிரதம் இருந்தது எங்களுடைய இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய துணை அமைச்சர் தான். அந்த பிரச்சனையில தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய் வந்து தனி தீர்மானம் கொண்டு வர்றாங்க, நீட்ல கொண்டு வர்றாங்க, எஃப்சிஆர்ல கொண்டு வர்றாங்க. நீங்களும் ஆதரிச்சு தான் இன்னைக்கு வாக்கு செலுத்துறீங்க. அது நாங்க எல்லாம், அதாவது அரசு ஒரு தனி தீர்மானம் கொண்டு வருதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது எதை ஒரு சாலிடாரிட்டி சொல்றது. அது வந்து ஒட்டுமொத்த மாநிலமும் நாங்க ஒன்னா நின்று ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம் இல்ல ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்வதற்கான அடையாளம் தான் அரசினுடைய தனி தீர்மானம். நான் என்ன கேட்கிறேன், கடந்த காலங்களில் திமுக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானங்கள் எல்லாம் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கடுமையா எதிர்த்து பேசுவார், கடுமையா எதிர்த்து கடிதம் எழுதுவார், கடுமையா எதிர்த்து அறிக்கை விடுவார். அதெல்லாம் விட்ட பிறகு நான் மட்டும் இதை எதிர்க்கல, திமுக மட்டும் இதை எதிர்க்கல, தமிழ்நாடே எதிர்க்குதுன்னு காட்டுறதுக்காக தனி தீர்மானங்கள் கொண்டு வந்தோம். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த எஃப்சிஆர்ஏ குறித்தோ நீட் குறித்தோ அல்லது தமிழ்தாய் வாழ்த்து குறித்தோ முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பாஜகவை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை, பாஜகவை கண்டிக்கிறேன், டீலிமிட்டேஷனே சேர்த்து சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன் இப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை விஜய் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா இந்த தீர்மானம் அவருடைய உள்ளத்திலிருந்து வருதுன்னு அர்த்தம். இல்லன்னா இது ஒரு டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், நாங்க வந்து நீட் விஷயத்துல வெறும் தீர்மானம் போடல. நீட் விஷயத்துல முதல்ல ஒரு ஆணையம் அமைச்சோம், அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில் மசோதா நிறைவேற்றணும். அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட போது 2வது முறை அதை நிறைவேற்ற அனுப்பணும். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது நீதிமன்றத்துக்கு போனோம். கட்சியாக ரோட்ல இறங்கி உண்ணாவிரதம் இருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்கிறோம், மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆளுங்கட்சியா இருந்த போதே தாவேக்கா இதுல ஏதாவது ஒண்ணு நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நாங்க தனி தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது விஜயோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? 9/4/2025 விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நீட் விவகாரத்தில் தனி தீர்மானம்ங்கிறது மக்களை திசை திருப்புவதற்கு தானே தவிர, திசை திருப்பி ஏமாற்றுவதற்கு தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னாரு. இன்னைக்கு இவ்வளவு செஞ்சுட்டு நாங்க தனி தீர்மானம் நிறைவேற்றினதே திசை திருப்பல்னு சொன்ன விஜய் இன்னைக்கு எதையுமே செய்யாம தனி தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுறது அப்பட்டமான திசை திருப்பல். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த சத்யராஜ் சார், வடிவேல் சார், குஷ்பு மேடம்லாம் சேர்ந்து வெற்றிவேல் சக்திவேல்னு ஒரு படம் நடிச்சாங்க. அதுல வடிவேல் சார் வந்து குஷ்பு மேடம் அப்படி அடிப்பாங்க, அந்த மாதிரி பாஜக அடிக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. செல்லமா வருடல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.